அம்மா தான் வந்து சந்தோஷமா இருந்த இந்த வருஷம் பர்த்டே கிஃப்ட் இல்ல. ஹாப்பி பர்த்டே. ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல் ஹலோ ஏஜே ஸ்குவாட். இன்னைக்கு டைம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா June 28. ஸோ இன்னைக்கு ஒரு பிறந்த டைம்னு சொல்லிட்டு டேட்டை பத்தி சொல்றேன். டேட்டு. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. நான் தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே வர முன்னாடி நீங்களே எவ்வளவு அட்வான்ஸ் அவன் ஒரு அட்வான்ஸ். நான் வந்து இது வரைக்கும் என் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பர்த்டே கிஃப்ட்லாம் நான் வாங்கினதே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்டே வாங்கினது கிடையாது. இது எங்க ப்ரீ பர்த்டே கிஃப்ட்? ஆமா தோ இது ஒரு ப்ரீ பர்த்டே கிஃப்ட். இது எனக்கு கிஃப்ட் இல்ல. அங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். இதுல வந்து ஒன்னு தொலைஞ்சிருக்குல, நான் கிளைம் பண்ணி தரேன். அதுக்கப்புறம் எனக்கு குடுறாத உனக்கு என் ப்ரீ பர்த்டே கிஃப்ட் காட்டுறேன். யாரா கொடுத்தா? அதை புறா வயசு கொடுத்தா யாரு இந்த மாதிரி பொண்ணுங்க தான் பண்ண போகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த வருஷம் 12 மணி கேக் கட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டா. ஐயோ தயவு செஞ்சு நைட்டு 12 மணிக்கு எனக்கு எழுப்பியே விடாதீங்க. மதியம் தூங்க போறேன், நைட்டு 10 மணிக்கே தூங்கிடுவேன். 12 மணிக்கு எவன் எப்படினா காட்டிதான் வச்சுட்டு தான் தூங்குவேன். இல்ல வச்சுட்டு தான் தூங்குவேன். சர்ப்ரைஸ் ஐயோ நீ பையன்டா, உனக்கு எப்படிடா? அப்புறம் வருஷம் பர்த்டேக்கு வந்து பண்ணா நைட் 12 மணிக்கு எழுப்பி விடக்கூடாது, கேக்கும் வெட்டக்கூடாது. கேக் வெட்டணும். எதுக்கு இவங்க முடிச்சுவாங்க? இங்க ஊர்ல இந்த ஊர் வெள்ளிக்காட்டுல என்ன பேக்ல போயிட்டு 4 சைடு ரோசா பூ போட்டு கேட்டுருக்கோம் கேக்க. எனக்கு ஒரு பூ. அந்த காசுக்கு இல்லாதவங்களுக்கு உதவுங்கன்னு நான் அப்புறம் சொல்லுவேன். ஆனா கேமரா ஆன் பண்ணி இருக்கும்போது அந்த காசு எங்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். அதாவது கேமரா ஆஃப்ல இருக்கும்போது அந்த காசு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. கிஃப்ட் அருண் வேற காணோம். 2 சட்டை இன்னும் எவ்வளவு நாட்டுல உன் பர்த்டே? 7:30 மணி 8:30 சனி கொடுத்தால் எவன் தடுப்பான்னு ஒரு பழமொழியே இருக்குடா. சனி கொடுக்கும் சனிடா. அப்படி இப்படி சேர்ந்து வந்துட்டோம். எங்க அப்படி பண்ணாதீங்க. அது இங்க வேணாம். ஐயோ கவலைப்படாத, எங்க கிட்ட ஊசி நூல் இருக்கு. மனுஷனாடா நீங்க எல்லாம். அங்கிள் வீட்டுக்கு போலியா அங்கிள்? நீங்க ஓகே, நாங்க வந்து இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு காட்டுறோம். என்ஜாய் பண்ண போறோம். ஆக்சுவலி ஸ்குவாட் எந்த ஒரு பிளானுமே இல்ல. பாப்போம் சொல்லுப்பா. ஆக்சுவலி இந்த வருஷம் பர்த்டேக்கு வந்து அஜி எனக்கு எந்த கிஃப்ட்டும் பண்ண மாட்டான். அதுவே எனக்கு சந்தோஷம். இவன் ஒரு செய்முறை செய்வான், அதுக்கு நான் பதிலுக்கு மாதிரி அடுத்த வருஷம் ஒரு செய்முறை செய்யணும். அடுத்த வருஷம் ஒரு மாசம் இது ஒரு ஃபார்மாவே போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் அஜி மாப்பிள கிஃப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு மிக்க நன்றி. இனிமேல் கேங்ல யாருக்கும் பர்த்டே கிஃப்ட் பண்ணாதீங்க. செஞ்ச செய்முறைக்கு மட்டும் திரும்பி இன்னும் இவன் கொடுக்கல, இன்னும் வந்து பிரவீன் கொடுக்கல. பிரவீன் வந்துவான். இப்ப வயசு கொடுத்துட்டா இந்த வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஏர்பாட்ஸ் வாங்கிட்டு வரோம். வயசு அடுத்த வச்சு 4,000 ரூபாய்க்கு செகண்ட்ஸ்ல ஒரு ஏர்பாட்ஸ் வாங்கி தரோம். ஓகே, அங்க பாரு, இந்த ஊர் பொண்ணாவே மாட்டடா. அங்க பாரு, போய் பாத்துட்டு இல்லைங்கம்மா, பாத்துட்டு இல்லப்பா, நிறைய இருக்கு. போய் பாத்துட்டு இல்ல. துணி துவச்சியா? கே நீங்க இந்திக்கார பொண்ணு மாதிரியே தெரியல. உள்ள மாவு உள்ள சரியான திருப்பி உள்ள மாவு அரைச்சிட்டு இருந்திருக்கு. அந்த மிஷின் இருக்குல்ல, அது மாவு அரைக்க இன்னொரு இது புதுசா இருக்குன்றா. உங்க ஊர்ல இப்படி அரைச்சது இல்லையான்னு கேக்குறேன். இத பாத்து எங்க தெரியும்? எதை தெரியுமா? வா இத காட்டுறேன். இத வந்து ஒரு காரி. ஹாய். இத பாத்துதான் பழைய காலத்து இது. இத பார்த்துதான் வந்து இப்படி ஆட்டுவோம். அது அப்படியே ஸ்டைலா இப்படி வந்துருச்சு. அங்க பாரு ஒருத்தன் எங்க என்னடா என்ன பண்ற? மேல செலிப்ரேஷனுக்கு ஏதாவது செலிப்ரேஷன் பிரியாணி செய்ய போறோம். உனக்கு நாங்க என் கையால செய்ய போறோம். ஆக்சுவலி வந்து நம்ம பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் மக்களுக்கு உதவி செய்ய போறோம். அது ஒரு பிளாக் பிளட் டொனேஷன் பண்ண போறோம். மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட் வரைக்கும் எங்களோட அவதாரமே வேற. பர்த்டேக்கு இதுல விஷ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. 29 தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆமா 29 போட்டுருவியா? ஆமா, நாங்க யூடியூப்ல யாரோ நீங்கலாம் நாங்க அப் டு அப் என்னடா எம்பூட்டிட இருக்கு ஒரு நிமிஷமா ஒரு விஷயத்தை சொல்றேன். எப்பயும் 29க்கு எடுத்து 30 தான் அப்லோட் பண்ணுவேன். நான் 28 எடுத்து 30க்கு 29க்கு போட போறேன். நானா 29 vlog எடுத்து 30 போட்டு
போட்டுருவேன். 28க்கு எடுத்து அடுத்த மாசம் தான் போடுவோம். சும்மா கமெண்ட்ல என்ன மந்த்லி பிளாகர்ன்றாங்க. நீ வேற சொல்லி விடாதடா கமெண்ட்ல. ஹே மந்த்லி vlogger. சாரி. ஹே டெய்லி vlogger. என்ன மந்த்லி vloggeரோட டைமிங்ல போட்டுருக்க 3 மணிக்கு போட்டு. ஐயோ நம்ம போக பார்த்தா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. சோ வாசனை வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. சோ மணிக்கு நான் ஒரு vlog எடுத்து வச்சிருக்கேன். அப்ப நீங்க யாரும் இல்ல. டைம் காமிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் அப்படி 12 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. இல்ல நான் விஷ் பண்ற மாதிரி வந்தா கேட்டா வெளியே போயிருந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சொல்லிக்கோ. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு நான் இங்கே தான் இருந்தேன். அசலுக்கு 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்றது பிடிக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா விஷ் பண்ணுவோமே அப்படின்னு நினைச்சுதான் பண்ணேன். என்கிட்ட என்ன சொன்னேன், 12 மணிக்கு நீ என்ன ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விஷ் பண்ணாத. சோ ஏதோ இந்த நண்பனால முடிஞ்ச கிஃப்ட். எனக்கு கிஃப்ட் வேணும். ஹாப்பி பர்த்டே. மறுபடியுமா வேணும். இதை நீ வந்து செய்முறை செஞ்சுதான் ஆகணும். ஐயோ நான் சந்தோஷமா இருந்தேன். இந்த வருஷம் பர்த்டே கிஃப்ட் இல்ல. ஓகே அப்படின்னு மறுபடியுமா. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் செல்லோன்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபன் காத்திருக்கு. அது எல்லாமே அருண் ஹாப்பி பர்த்டே அருண். அவனுக்கு இல்லடா சும்மா ஒரு ஃபன்னுக்காண்டி பேசுறேன்டா, வேற எதுவும் இல்லடா. ஹாப்பி பர்த்டே வைசு. ஒரு ஹாப்பி பர்த்டே. வா பொண்ணுங்கள்ட்டே போகாது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் வந்து வேற லெவல்ல பெருசா பிளான் பண்ணோம். ஆனா வாசனை வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காத காரணத்தினால வந்து சர்ப்ரைஸ் பண்ணல. வேற எந்த ஒரு விஷயம் ஹை சொல்லு. டேஞ்சரஸ் சர்ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பண்ணலாம் நினைச்சோம். சொல்றா இல்லடா பண்ணலாம் நினைச்சா நான் உனக்கு பிடிக்கல அதனால பண்ணல. நமக்கே பெருசா பேசணுமா பூ. நாங்க அவுட்டிங் போக போறோம்டா. நாங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போறோம். எங்கடா ட்ரீட்டா ஆரம்பிக்க போறோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளான் வச்சிருக்கோம். எல்லாமே வந்து அடுத்தடுத்து சொல்றேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனை வந்து பாத்தீங்கன்னா பெருசா சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா அவன் என்ன சொன்னானா, என்னடா சொன்னாமா, பர்த்டேக்கு ட்ரீட் வேணா கிஃப்ட் வேணா எதுவுமே வேணாம். அடுத்த வருஷம் அதுக்கு இது அம்மாக்கு பண்ணணும்னு சொல்லி எதுவுமே வேணாம். என்னன்னா செய்முறை இப்ப எப்படி கல்யாணத்துக்கு ஒருத்தவங்க செஞ்சு அடுத்த தடவை செய்யணும், அதே மாதிரிதான் இங்க நடக்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. என்னோட பர்த்டே ஜூலை 24. அடுத்த மாசம் வாசன் என்ன செய்யறான்னு பாப்போம். செய்முறை வெயிட்டா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எங்க அண்ணனுக்கு செய்முறை செஞ்சீங்களா, சோ ரிட்டர்ன் செய்முறை வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உண்மையே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்த்டே டே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு உண்மையிலே. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானும் முருகேசன் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி செய்ய போறோம். 65 நல்லா செய்வோம். நாங்க வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா நாங்களே யூடியூப்ல பார்த்தா செய்யறோம். அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல போட போறோம். எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க? 30 பேருக்கு. 30 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு சமைக்கிறோம். ஓகேங்களா? யோ ஸ்டீஃபன் யாரு ஸ்டீஃபன்? ஏய் பாக்க அப்படியே ஸ்டீஃபன் மாதிரி தான். கிட்டத்தட்ட உண்மையிலே ரொம்ப என்டர்டைமிங்கா இருக்கும். யார் யார் இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா நானு, ரவி, பூ என் உயிர், நம்ம உயிர். ஸ்டார்ட் பண்ணுவோம்டா. பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம இன்னைக்கு உன் பர்த்டே நம்ம செலிப்ரேஷன் பண்றோம். எல்லாம் பார்த்துட்டு பாருங்க சித்தப்பா. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. சித்தப்பா சாரி சித்தப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுங்க. நம்ம பசங்களுக்கு எதாவது சொல்லு. எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க, வீட்டுல எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அந்த இன்னொரு விஷயம் சொல்ல, பர்த்டேன்றது வந்து ட்ரிங்க் பண்ணி இந்த என்ஜாய் பண்றது அதெல்லாம் கிடையாது. உண்மையான உறவுகளை வந்து பார்த்தா சேர்த்து சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் பர்த்டே. அந்த ஒரு உறவுகளை வந்து நம்ம சமாளிச்சு வச்சிருக்கோம். படு இந்த செய்முறை நான் எதிர்பார்ப்பேன். சொல்லிட்டேன். 1.5 லட்சம் ரூபாய் எல்லாம் ரெடியா இருங்க. செய்முறை பயலுகடா, செய்முறை பயலுகடா. வந்து இப்ப வந்து கேக் கட் பண்ண போறோம். நானும் இருக்கேன்.
Happy birthday. Happy birthday, boo. Happy birthday, boo. போடா சில வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து கேக் வெட்ட மாட்டாங்க. இன்னைக்கு நான் கேக் வெட்டாம இருந்தாதான் அடுத்த வாட்டி நீங்க கேக் வாங்க மாட்டீங்க. யார் வாங்கி கொடுத்தா நீங்க நான் வெட்ட மாட்டேன். இந்த வருஷம் கேக் நான் வெட்ட மாட்டேன். அடம் பிடிக்கிறிய நீ கூப்பிட்டு கேக் அம்மா தான் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேம்மா வெட்டுங்க. இங்க நான் கேக் வெட்டாம இருந்தா இனிமேல் வரக்கூடிய தலைமுறைகள் எனக்கு கேக் வெட்டாது. நான் கேக் வெட்ட மாட்டேன். ஹாப்பி பர்த்டே. இந்த குடியார நெட்ல போட்டு விடுங்கடா. குடிகாரம். சோ ஹாப்பி பர்த்டே. எனக்கெல்லாம் ஊட்ட மாட்டேன். அம்மா சாமி என்னால மூஞ்சில பூசுறா. மூஞ்சிலாம் போட மாட்டேன். நல்லா வீடியோல தான் ஊட்டுவாங்க. வாசல் வந்து பாத்தீங்கன்னா கேக் ஊட்டுறோம். கேக் இல்லையடா. அருணே வாடா இங்க வாடா. நானும் ஒரு வாய் ஊட்டி விட்டுருக்கேன். மாப்ள உங்களுக்கு கேக் கொடுவாங்க. மூஞ்சில ஊட்டா கேட்க மாட்டேன். ஹாப்பி பர்த்டே. சோ உண்மையாலே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபன்னா என்டர்டைனிங்கா போயிட்டு இருக்கு. சோ பவுரிங்க ஹாப்பி பர்த்டே. ஐயோ பூக்கு போடுவாங்க. எங்க அக்காக்கு நான் தான் கொடுப்பேன். கட் பண்ண சொல்லிடுவாங்க. லைட்ல இருந்து கீழே விழுந்தேன். அண்ணே லைட்ல போயிட்டு இருந்தேன். திடீர்னு கீழே விழுந்து வச்சு வந்து நடந்து வந்தேன். கேக் இருக்கு. எல்லா கேக் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா யார் மேல போடுச்சோம். ஐயோ தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சே. கிறிஸ்டின் மேல